எடுத்துட்டா சிரிச்சிங்கன்னா வாய்ஸ் ஓவர் ஆகும். புரியுதா? சரி நான் சிரிக்கிறேனே. நான் சிரிக்கிறேனே, வாயை பொத்திட்டு சிரிக்கிறேனே. புரியல. வாயை பொத்திட்டு சிரிக்கிறேன். அழகா இருக்கீங்களாண்ணே. சரி எடுங்க எடுங்க. சுரீர்னு அடிக்குது. வெயில்லாம் அடிக்கதான் செய்யும். பின்னாடி அவருக்கு ஒரு ஆயிட்டாரு. அவங்க வந்துட்டு போறாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் வைப் பிளாக். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து கணபதி கிட்ட கௌமாரம் செல்வம் ட்ரஸ்ட்டில் இருந்து கௌமாரம் உணவகம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சாப்பாடெல்லாம் போடுறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக கணபதி கிட்ட கணபதியில இருந்து உள்ள வர்றப்போ இந்த கடை இருக்கு. நம்ம லஞ்சுக்கு தான் வந்திருக்கோம். காலையில் டைம் வந்தோம்னா இன்னும் நிறைய மெனு ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இங்க வந்துட்டோம். ஆக்சுவலி வந்து இது வந்து ஒரு ட்ரஸ்ட் மூலியமா இந்த ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இங்க வந்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு தான் கிளம்பி வந்திருக்கோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இட்லி பூரி பொங்கல்னு சொல்லிட்டு நிறைய மெனு ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. பட் மதியம் வந்து பார்த்துட்டிங்கன்னா முழு சாப்பாடு குழம்பு பொரியல், அங்கே மெனு ஐட்டத்தை பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ முழு சாப்பாடு குழம்பு பொரியல் இது எல்லாமே சேர்த்து வந்து 35 ரூபாய்க்கு இருக்குன்னாங்க. அப்புறம் தயிர் சாதம் தனியாக வாங்கணும், ஒரு 20 ரூபா. ஆடா இதெல்லாம் இருக்குது. சரி நம்ம போய் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. போங்கண்ணே போங்கண்ணே. நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சாப்பாடு மட்டும் 2 வாங்கியிருக்கோம். ஆள் வருது. வருமா வருது. சாப்பாடு 2 வாங்கியிருக்கோம். ஸோ ஒரு சாப்பாடு 35 ரூபா. ஸோ அது போக வந்துட்டு அடிஷ்னலாக ஏதாச்சும் ஐட்டம்ஸ் வேணால் நம்ம வாங்கிக்கலாம். சரி வாங்க உள்ளே போயிட்டு சாப்பிடுவோம். டோக்கன் எங்கே கொடுக்கணும்னு தெரியல, போய் பார்ப்போம். பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். உனக்கும் சேர்த்து தட்டு நானே வாங்கிட்டேன். ஓகேண்ணே. ஓகேக்கா. என்னக்கா? ஓகேக்கா. அழகா தானக்கா இருக்கீங்க. இது அன்லிமிட்டட் தானுங்கக்கா? சாப்பிட்டு மறுபடியும் வாங்கிக்கலாம். போது போது போது. சரி நான் கையே கழுவலண்ணே. நீ வச்சுக்கடா. சரி. ஓகேக்கா. இல்ல ஜாலியா இருக்கேனே. நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா சாப்பாடு ஆக்சுவலி ஒரு அப்பளம் வந்திருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இது பீக்கங்கான்னு நினைக்கிறேன். இது கொடுத்துருக்காங்க. சாப்பாடு வேணுங்கிற அளவுக்கு நிறையவே தந்திருக்காங்க. ஸோ சாப்பிடுவோம். அந்த அக்காக்கெல்லாம் ஒரே குஷி ஆகிட்டாங்க. வீடியோ எடுக்கிறோன்னே ஃப்ரெஷ்ஷாக தட்டெல்லாம் எடுத்து வச்சு அது தாத்தா விட்டது சாம்பார் வச்சு சாப்பிடலாம். செம்மையாக இருந்துச்சு. அது இன்னைக்கு சாப்பிட முடியாது. வேற ஏதாச்சும் கேசரி வேணும் ட்ரை பண்ணலாம். அந்த அக்காங்கெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக தட்டு எடுத்து ஃபர்ஸ்ட்ல இருந்து சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க. சாம்பாரில் கொஞ்சம் உப்பு கம்மி, மற்றபடி எல்லாம் ஓகே. அன்லிமிட்டட் எல்லாமே அன்லிமிட்டட் தான்.
ரூபாய்க்கு எப்படி இருக்குங்கிற? நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்கு, கொஞ்சம் சால்ட் கம்மி. கேசரி இருக்கு, கேசரி ஒரு 2 வாங்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலி எல்லாமே அன்லிமிட்டட் தானா. சாப்பாடு, குழம்பு, ரசம், மோர், அப்பளம், பொரியல். அப்பளம் அன்லிமிட்டட் தரமாட்டாங்க, மிச்ச ஐட்டம்லாம் அன்லிமிட்டட் தராங்க. ரசம் மட்டும் வேணும் வரட்டா? ரகுல் சாப்பிட்டே சாம்பார்ல ரசம் இல்லை வேணும் எனக்கு. உப்பு கம்மியாக இருக்குது, இன்னொன்னா போட்டுக்கலாம். இந்த கம்பெனி ஐடி கார்டு போட்டதே இருப்பேடா. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக சாப்பிட்றாங்கண்ணே. என்ன சாப்பிட்றாங்க? நீங்கள் வேற ஒன்று வாங்கிருக்கலாம், நான் வேற ஒன்று வாங்கிருக்கலாண்ணே. ஃபஸ்ட்டு சாப்பாடு தான் வேணும், அதுதான் அன்லிமிட்டடு அப்படிங்கிறனால வாங்கியாச்சு. திரும்பி போகிறாங்க. ஏ சாமி, ஏன்டா பைத்தியமாட்ட பார்த்துட்டு இருக்க? டேபிளுமே நல்லா முரட்டு ரவுண்ட் டேபிளாக போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலி ஒரு டேபிளுக்கு ஒரு 6 பேர் உட்காந்து சாப்பிடலாங்க, அந்த மாதிரி இருக்கு. அந்த அக்கா பயந்துக்கிட்டாங்க வீடியோ எடுக்கவும். என்ன 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 பிரச்சனை வீடியோ எடுக்காதீங்க அப்படின்ட்டு. நேற்று தான் ஒரு சேனல் வந்து எடுத்துட்டு போனாங்க, ஆனால் எல்லாரும் சிறு ஷாப்பில் இருக்காங்க. அது போக இங்கே பிஸ்கட்டு, கோலி சோடாலாம் இருக்கு, பழம் இருக்கு. கோலி சோடா, கோலி சோடா, கோலி சோடா ஸ்பெல்லிங் மிஸ்டேக், மாற்றிடுவாங்க இதுக்கப்புறம். எப்படி நம்ம வீடியோ பார்த்து மாற்றிடுவாங்க? நம்ம வீடியோவை பார்த்து மாற்ற மாட்டாங்க, கண்டிப்பாக வரவங்க யாராச்சும் சொல்லி மாற்றுவாங்க. பார்ப்போம். வச்சு நான் ரசம் வாங்கிட்டு வச்சா சாம்பாரா? நான் ரசம். நானும் ரசம். கேசரி சாப்பிடலாமல ஆசையாக இருக்குது. ஃபஸ்ட் நான் போய் ரசம் வாங்கிட்டு வரேன், நீ தனியாக பேசிட்டேன். ஐயோ, ஒத்தையில் விட்டு போயிட்டாங்க மக்களே. நமக்குலாம் பேசலாம் தெரியாது, சாப்பிட மட்டும் தான் தெரியும். என்னாச்சு? வணக்கம். ஆக்சுவலி அடுத்து ரசம் வாங்கிட்டோம். ஃபஸ்ட்டு ரசத்தை நல்லா குழச்சி விட்டுட்டு, ரசம் ஓகே தான், பட் கொஞ்சம் ஆழ்த்து கம்மியாக இருக்குது. நல்லா தாங்க இருக்கு. 35 ரூபாய்க்கு ட்ரஸ்ட் மூலிமா கொடுக்குறாங்கன்னா அன்லிமிட்டட் சாப்பாடு கொடுக்குறதுல பெரிய விஷயம். எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னு தெரியல. பட் இங்கே நிறைய ஒர்க்கர்ஸு சுற்றி வேலை செய்கிறவங்க. ஆக்சுவலி இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு கேஸ் குடோன் இதெல்லாம் இருக்குது. அதனால் இங்கே நிறைய ஒர்க்கர்ஸ் தான் வந்து சாப்பிட வராங்க. அது போக ஆட்டோ ஸ்டாண்டு இதெல்லாம் ரொம்பவே எல்லாமே நியர்பை இருக்கிறதுனால இங்கேருந்து வரவங்க சாப்பிட்டுட்டு, ஐ மீன் அவங்களுக்கு அது நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வயிறார சாப்பிட்டுக்கலாம். இன்னும் 35 ரூபாய்க்கு ஒர்த்து தான். எல்லாருமே ஒர்க்கர்ஸ் தாங்க, அப்படிதான் இல்லையா? இங்கே வேலை செய்கிறவங்க தான் நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க. புரியல. இங்கே வேலை செய்கிறவங்க இந்த இடத்த சுற்றி ஒர்க் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க. அவங்கவுங்க வந்து அந்த டூல் பாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு கார் வேலைக்கு போகிறவங்க, கம்பெனிக்கு போகிறவங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கடை இன்னும் அவ்வளோ ரீச் ஆகலையோன்னு தோணுது. இது அப்படி ரீச் ஆகினா இன்னும் கூட்டம் நிறையா வந்திருக்கும். இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்களா? இது எத்தனை தெரியல. ஆனால் கேசரி, கருப்பட்டி கேசரி வேண்டா, கருப்பட்டியா சூப்பராக இது பார்க்க. கருப்பட்டி கேசரி நான் வாங்கிட்டு வரேன். இது நம்ம கழுவணுமா? கழுவு தேவையில்லை, அப்படியே வச்சுட்டு போய் பில் போட்டு வா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தான். மோரும் சும்மா சொல்லிட முடியாது, தண்ணியாக இருக்குது அந்த மாதிரிலாம் கிடையாது. மோர் வந்து ஓரளவுக்கு கெட்டியாகவே இருக்குது. தயிரெலாம் நல்லா இருக்குது.
அதை பெரட்டி விட்டு அடிக்கணும். அந்த கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பட்டி கேசரி வச்சுருந்தாங்க. கருப்பட்டி கேசரி வாங்கலை, காவியை வாங்கிட்டு வருவோம். அப்போ பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. கம்மி பட்ஜெட்டு, டேஸ்ட்டை கம்மி பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணாமல் அவங்களால முடிஞ்ச டேஸ்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம வந்துட்டு டேஸ்ட் நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது அப்படின்றத சொல்லக்கூடாது. 35 ரூபாய்க்கு வயிறார சாப்பாடு போடுறாங்க, அதுவே பெரிய விஷயம். அதனால் இங்கே வந்து ரிவ்யூ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ரிவ்யூ சொல்கிறதுக்கு நம்ம பெரிய அளவில் இல்லை, நல்லா இருக்குது. எனக்கு இன்றைக்கி ரொம்ப பசியாக இருந்தது, வயிறு நிறையா அன்லிமிட்டடாக வாங்கி சாப்பிட்டுருக்கேன். அதனால் ஒர்க்கு தான். கூட்டமும் பெருசாக இல்லை. எனக்கு தெரியல இந்த கடை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, என்ன டீட்டெயிலாக எனக்கு தெரியல. சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இங்கே போகிறோன்னா இதெல்லாம் தைப்பூசத்துக்கு முருகர் கோயிலுக்கு போயிருப்பாங்க. பட் நம்ம தைப்பூசத்துக்கு முருகர் கோயிலுக்கு போனோம். பட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த வீடியோலாம் எடுக்க முடியல. ஃபேமிலியாக போனால் எல்லா முருகர் கோயிலும் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. வெயிட் பண்ணுங்க, கருப்பட்டி வருது. என்னடா இது எத்தனை செய்யறாங்க? கருப்பட்டி கேசரி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா இல்லையா? அருமை அருமை அருமை. கேசரி மாதிரி இல்லைங்க, பார்க்கறதுக்கு ஏதோ அல்வா கட் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்கு. என்ன கேசரி எவ்வளோ நாள் சாப்பிடுவானே? இதுக்குள்ள என்னென்ன போட்டுருக்காங்க? என்ன செம்ம இருக்குண்ணா. நிலக்கடலை, திராட்சை, முந்திரின்னு போட்டு விளாச்சிருக்காங்க. எவ்வளோ அது? 15 ரூபா. ஒரு கப் 5 ரூபா. ஒரு கப் 15 ரூபா. ஒரு கப்பு 15 ரூபா. அதான் ஒரு கப் 15 ரூபா என் கேசரி. எனக்கு கப்பில் பார்க்குறப்ப சாப்பிடணுங்கிற அளவுக்கு டெம்ப்ட் பண்ணி விட்டுருச்சு. அதனால தான் சரி இவன் போய் வாங்கிட்டு வரணுங்க. ரைபிள் வாங்கிட்டு வந்துட்டான். ஒருத்தர் சாம்பார் சாப்பிட்டு இருந்தானே, அதுவே செம்மையா இருந்துச்சுங்க. ஒரு சாப்பிட்ற அளவுக்கு சொல்கிறியா இல்லை தட்டில் இருந்தே சொல்கிறியா? சரி, மறுபடியும் ஒரு நாள் இங்கே வருவோம். வந்துட்டேன் சாம்பார் சாதம் தயிர் சாதம்லாம் ட்ரை பண்ணுவோம். பட் கேசரி மஸ்ட்டு ட்ரை. இது கேசரின்னு சொல்கிறதா இல்லை இந்த பிரியாணிக்கெல்லாம் வந்து பெட் இல்லாமல் எடுத்துருவாங்களே, ஏன்னா அதுவும் இதுவும் கம்பேர் பண்ணாதீங்க, இது செம்மையா இருக்குங்க. எங்க கேசரிங்க கீழே வந்துருச்சு, எடுத்து தானே எதுவும் நினைப்பாங்களோ? யாருமே நம்ம பார்க்க மாட்டாங்க, எடுத்தாங்க. சரி வேண்டாம். ஆக்சுவலி எல்லா கேசரிலையும் கொஞ்சம் முந்திரி திராட்சை போட்டுருவாங்க. நிலக்கல்ல வச்சுருக்காங்கல்ல, நிலக்கல்ல ஊற வச்சு போட முடியும். நோன் வைங்க ரேட்டானே பேசாம. வாங்கிட்டோம். நோல் வேணுமா? அந்த ஒன்றில் பாதி கேட்பேன். இல்லை அப்போ பார்த்துருவீங்களா? இல்லை தரமா. இந்த ஆசை என்ன கொஞ்சம் எடுத்துக்கோ, கொஞ்சம் கொஞ்சம். நல்லா இருக்குல்ல? அருமை அருமை அருமை. எனக்கு வயிறு கும்முன்னு ஆயிடுச்சு. மற்றபடியோ த சேம் நேம். ஆனாலும் எனக்கு இன்னும் நிறையா எவ்வளோ கேசரி கொடுத்தாலும் திங்கலான்னு இருக்கு. சரி அவ்வளோதான், முடிச்சிட்டோம். சாப்பாடு முடிஞ்சிச்சுங்க. அதுக்கு மேலே போய் கேட்டாலும் தருவாங்க, நம்மளால முடியல. இதோட சாப்பாட்டு வேலையை முடிச்சுக்கலாம். உணவு அருமை. இதை ரிவ்யூ போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஏன்னா வயிறார சோறு போடுறாங்க, அதான் மெயின் ரிவ்யூவே. நன்றி நன்றி. சாப்பாடு ஒர்த்தாக இருந்துச்சு. எத்தனை வாட்டி வேணாலும் சொல்லிட்டே இருக்கலாம் போல் இருக்கு. நடக்க முடியலனே, எனக்கும் வயிறு ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம போயிட்டு முருகனை பார்க்க போறோம், முருகனை பார்க்க போறோம், முருகனை பார்க்க போறோம்.